அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அவங்க வீட்டு நெய்பராக இருக்கணும்னு அவங்கக்கிட்டே சொல்லிட்டேன். அதை தபு மேடத்தோட அசிஸ்டண்டா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி. பட்டு அது பண்ணும்போது எனக்கு அவங்களோட ஒரு நட்பு தேது. ஏன்னா அவங்கள நம்ம காதல் தேசத்தில் பார்த்தது. அந்த ஒரே கிளுகிளுப்பிலே இருந்தோமா, எப்பண்டா தபுவை காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு டேவே தபு கூட தான் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்த்தா அன்னைக்கு மாதிரியே இருக்குது. என்னென்னா அந்த ஃப்ராக்கு மட்டும் கொஞ்சம் பேண்ட்டாக மாறிடுச்சு, அவ்வளோதானே தோற்று. என்ன ஒரு பெண்மையான அந்த தன்மையான பேச்சு, அவங்க பேசினது இன்னும் கூட எனக்கு காதில் ஒழிச்சு வந்தோடனே ஹாய் ஒன்று நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனே. நாங்கள் அங்கேயே காலி நம்மளை எங்கே பார்த்தீங்க அப்படின்னு. இல்லை உன்னை பார்த்துருக்கேன் அப்படின்னு போட்டாங்க. அதுலேயே காலி. இன்னும் ரொம்ப நெருங்கிட்டேன். பார்த்தா மத்தியானம் லஞ்சு வருது கேரியரில். நம்ப மாட்டீங்க, அந்த கேரியர் ஃபுல்லாக மட்டன் சிக்கன் புலாவ் அப்படின்ட்டு இந்த ஹைதராபாத் அலின்னா அந்த பெரிய கிங்கில் இருந்தாங்க, அந்த ஃபேமிலி போல் இருக்கு அவங்க பேக்ட்ராப்பு. திறந்த உடனே அப்படி வாசனை. பொதுவாக நம்ம இவ்வளோ தான் கொடுப்பாங்க, இவங்கெல்லாம் அடுக்கு ஃபுல்லாக வச்சு அனுப்புகிறாங்க. அதாவது எனக்கு இருக்கிற அசிஸ்டண்ட்டுங்க, வெளியே இருக்கிற கேரவன் ஆளுங்க எல்லாருமே சாப்பிட்லாம் போல இருக்கு. அவ்வளோ சரின்னு வாங்கி சாப்பிட்டேங்க. நாட் ஒன்லி தட் டேங்க, அந்த இருந்த 10 நாளும் கொடுத்தாங்க. அங்கே தான் நிற்கிறாங்க அந்த பெண்மணி. ஐயோ, இப்படி ஒரு பெண்மணியை நம்ம பார்த்ததே இல்லையேன்னு. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அவங்க வீட்டு நெய்பராக இருக்கணும்னு அவங்கக்கிட்டே சொல்லிட்டேன். ஏன்னா அடிக்கடி எட்டியாவது பார்த்துக்கலாம், அவ்வளோதான் முடியும் நம்மளால். ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால் நம்மளை ஹாய் பாய் அந்த மாதிரி